பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முழங்கால் மூட்டு மாத்துறது எப்ப மாத்தலாம், எந்த வயசுல மாத்தலாம் அப்படின்னா, வயசு முக்கியமாகிறத விட மூட்டு தேய்மானம் எந்த நிலைமையில் இருக்கிறவங்க தான் முக்கியமான விஷயம். இப்ப ஒரு 72 வயசுல நல்லா தேய்மானம் இல்லாத நல்லா இந்த காட்டுல வேலை செய்யற ஒரு பாட்டிலையும் 28 வயசுலயே முழங்கால் தேய்மானமானவங்களே நம்ம பார்க்கறது. அப்ப வயசானாதான் மூட்டு மாத்திர ஆபரேஷன் சின்ன வயசான்னு கேட்டா, சின்ன வயசுல பண்ணக்கூடாதுன்னு கேட்டா அப்படி கிடையாது. நடக்க முடியாம கஷ்டப்படுறப்ப வயது ஒரு தடை கிடையாது, வயது முக்கியம் கிடையாது. ஏஜ் முக்கியம் இல்ல, ஸ்டேஜ் தான் முக்கியம். அதுதான் சின்ன வயசுல ஸ்டேஜ் அதிகமானதான் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை செய்யணும். இப்ப 28 வயசு எந்திரிச்சு நடமா 2 காலம் மூட்டு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடங்க, ஒரு வாரம் இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆச்சுமா பண்ணி சர்ஜரி பண்ணி? 9 நாள் ஆச்சு. இப்ப எந்த வாக்கர் சப்போர்ட்டுமே இல்லாம தனியா நடக்கிறாரு. உனக்கு எப்படி மாதிரி ரொம்ப கான்பிடென்டா இது வர்றப்ப ஆபரேஷன் தெரியுதா உங்களுக்கு? அதாவது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க. இதான் நம்ம இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா எடுத்துக்கலாமே ஒழிய அதை விட ஒரு சென்சேஷன் வீடியோவை எடுத்துக்கலாம். அவங்களோட சென்சேஷன்ஸ், இது மோட்டிவேஷன் சொல்ல முடியாது, சென்சேஷன். அவங்களுடைய உண்மையான குணம். மூட்டு ஆபரேஷன் பண்ணா 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். அதுக்கு இந்த வீடியோ ஒரு முற்றுப்புள்ளி. அதே சமயத்துல ஒரு கான்பிடன்ட் இல்லாம ஒரு பயந்துகிட்டு இந்த வயசுல நடக்க முடியலங்கிற காரணத்துக்கு ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் வாக்கர் வச்சு நடந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிசியோதெரபி பண்ணிட்டு இருந்ததை விட இப்ப சர்ஜரி பண்ணி 9 நாள் நடலாம். அவன் நடக்கிறது பாரு. எந்த வாக்கர் சப்போர்ட் இல்லை. இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இவங்களோட ஆபரேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வீடியோவை இதுல அட்டாச் பண்றேன். அந்த வீடியோவை பாருங்க. அறுவை சிகிச்சைக்கு முன்ன எப்படி, அறுவை சிகிச்சைக்கு பின் வலி குறைந்ததை விட மனசு எவ்வளவு தைரியமா இருக்கா, எவ்வளவு புரியும். டெஃபினட்டா நீங்க மூட்டு மாத்திர ஆபரேஷனுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா இமிடியேட்டா தொடர்பு கொள்ளுங்க. முதல் விஷயம் கான்பிடண்டா இருங்க, பயப்படாதீங்க. நல்லதே கிடைக்கும். நன்றி.